ஐ நோ சில இயர்ஸாக வந்து ரிட்டர்ன் வந்து நடக்கலை ராயல் ரம்பிளில். ஆனால் இந்த ராயல் ரம்பிள் 2025 வந்து நம்ம நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ராயல் ரம்பிள் 2025 வந்து யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாம், யாருக்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஒரு 15 சூப்பர் ஸ்டாரோட லிஸ்ட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ வந்து தரமாக இருக்க போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட பில் கோல்ட்பர்க்லேருந்து. ஸோ கோல்ட்பர்க் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் ராயல் ரம்பிள் 2025. ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து லாஸ்ட் இயரே கன்ஃபார்ம் பண்ணார் 2025 வந்து அவர் லாஸ்ட் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு, ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு தான் சொன்னார், ஆனால் ஒரு மேட்ச் தான் கம்ப்ளீட் பண்ணுவார்னு சொல்லலை. ஸோ அதனால் சர்ப்ரைஸாக கோல்ட்பர்க் வந்து ராயல் ரம்பிள் 2025 வந்து ஒரு அப்பீரியன்ஸ் வந்து தரலாம். ஆனால் கோல்ட்பர்க் வந்தால் சில ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா அதர் சூப்பர் ஸ்டாரோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் கிராப் பண்ணிப்பாருன்னு அப்படி ஒரு கணிப்பு. ஆனால் ராயல் ரம்பிளில் கோல்ட்பர்க் வந்தால் நல்லது தானே. அவர் வருவார், 2-3 ஸ்பியரு ஜாக் ஹேமர் போடுவார், ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு போவார். ஸோ கோல்ட்பர்க் ராயல் ரம்பிள் 2025 வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்மளோட பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி பிகி. ஸோ WWE வந்து இந்த நியூ டேவோட ஸ்டோரி லைனை வந்து நல்லா குக் பண்ணுறாங்க. நியூ டேவோட 10 இயர்ஸ் செலிப்ரேஷன்லேயே ஒரு மெகா ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. பிகியை வந்து தனியாக தள்ளிட்டாங்க கோஃபி அண்ட் எக்ஸேவியர் வுட்ஸ். ஸோ இந்த ராயல் ரம்பிளில் வந்து பிகியை வந்து ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் இங்கிலாந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி பிகி வந்தார்னா பிகியை வந்து கோஃபி அண்ட் எக்ஸேவியர் வுட்ஸை வந்து எலிமினேட் பண்ணுவார் ராயல் ரம்பிள் 2025லேருந்து. பர்சனலி நான் வந்து பிகியோட ரிட்டர்னுக்காக வந்து வெயிட் பண்ணுறேன். அண்ட் பிகியோட ராயல் ரம்பிள் 2025 ரிட்டர்னுக்கு அப்புறம் WWE வந்து நியூ டேக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41க்காக வந்து பிளான் பண்ணுவாங்க. செம்மையாக குக் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்க அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது வந்து ஜோ ஹென்ரி. ஸோ எஸ்கே ஜோ ஹென்ரி வந்து ராயல் ரம்பிள் 2025 வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா WWE வந்து ஆல்ரெடி அவர் வந்து ஒரு அப்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு NXTல. அண்ட் ஜோ ஹென்ரி வந்து ஒரு பாப்புலரான சூப்பர் ஸ்டார் லைக் LA நைட். அண்ட் ஜோ ஹென்ரியோட தீம் சாங் கூட ரொம்ப பாப்புலர். ஸோ அந்த தீம் சாங் வந்து ராயல் ரம்பிள் 2025 வந்து ஹிட் ஆகும் போது பாப் வந்து தரமாக கிடைக்கும். அவர் வந்து NXT அப்பீரியன்ஸ் கொடுக்கும்போது அவர் வந்து செம்மையாக பாப்புலர் ஆனார். ஸோ மெயின் ராஸ்டரில் வரதுக்கு சான்ஸ் இல்லை தான், ஆனால் ஒரு சின்ன அப்பீரியன்ஸ் வந்து ராயல் ரம்பிள் வந்து தரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து WWE வந்து ஜோ ஹென்ரியை பார்க்க விரும்புகிறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் இருக்க அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னா மேலகாய் பிளாக். ஸோ அலஸ்டர் பிளாக்கும் இந்த ராயல் ரம்பிள் 2025 வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரூமர் வருது WWE வந்து அலஸ்டர் பிளாக்கை வந்து திருப்பி WWE வந்து கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய பிளான்லாம் பண்ணுறாங்க. அண்ட் அலஸ்டர் பிளாக் வந்தாலும் அவரை வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்து WWE வந்து ட்ரீட் பண்ண போகிறாங்க. அண்ட் அலஸ்டர் பிளாக்கும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார் WWE வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி அவர் வந்து AEW வந்து விட்டுட்டார் தான். ஆனால் அந்த 90 டேஸ் கிளாஸ் டேஸ் இருக்குல்ல, அது வந்து எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த 90 டேஸ் வந்து முடிஞ்சிச்சுன்னா WWE வந்து அலஸ்டர் பிளாக்கை வந்து ராயல் ரம்பிள் 2025 வந்து கொண்டு வரலாம். அண்ட் அலஸ்டர் பிளாக்கோட அந்த தரமான பிளாக் மாஸ்க் கிக்கை வந்து நான் பார்க்க விரும்புகிறேன். ஸோ அலஸ்டர் பிளாக்கும் ராயல் ரம்பிள் 2025 வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்மளோட நேச்சர் பாய் ரிக் ஃபிளேர். ஸோ எஸ்கை ரிக் ஃபிளேரை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து ரிக் ஃபிளேர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து WWE வந்து இன்னொரு மேட்சை வந்து ரெசல்ட் பண்ணணும், ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து ரெசல்ட் பண்ணணும்னு. லாஸ்ட்டாக ஒரு மேட்சை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு, எங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே கம்ப்ளீட் பண்ணதும் அவர் வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிருப்பாரு. ஆனால் அப்போ கூட இந்த வயசுல வந்து அவருக்கு இன்னொரு மேட்ச் வந்து ரெசல்ட் பண்ணணும்னு தோணுது. WWE வந்து ரிக் ஃபிளேருக்கு ஒரு மேட்ச் தரணும்னா அவர் ரிக் ஃபிளேருக்கு வந்து இந்த ராயல் ரம்பிள் 2025 வந்து ஒரு ஸ்பாட் தரலாம். ஸோ ரிக் ஃபிளேர் வந்து ராயல் ரம்பிள் 2025 வந்தாருன்னா தரமா அடி வாங்குவார். இந்த லிஸ்ட்ல இருக்க அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னா ஹல்க் ஹோகன். ஹல்க் ஹோகன் வந்து லாஸ்ட்டாக ரா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வந்தார். அங்கே வந்து அவருக்கு வந்து தரமான பூக் அடிச்சது. WWE வந்து அந்த ஹேட்டை வந்து யூஸ் பண்ணி ஹல்க் ஹோகனை வந்து ராயல் ரம்பிள் 2025 வந்து கொண்டு வரலாம். அண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஹல்க் ஹோகனை வந்து ஒரு ஹீல் கேரக்டராக வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் சூப்பர் ஸ்டாரை வந்து ஹில்மேட் பண்ணலாம். அண்ட் அங்கே ஹல்க் ஹோகனுக்கு வந்து இன்னோவே பூக் கிடைக்கும். அண்ட் WWE வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஹல்க் ஹோகன் அண்ட் WWE
நினச்சா இந்த ராயல் ரம்பிள் 2025ல வந்து இன்னொரு வாட்டி ஒரு தரமான பூ கிடைக்கிறது வந்து சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க அதர் சூப்பர் ஸ்டார் யாருன்னா ஜாக் ரைடர். ஸோ எஸ் கைஸ், அதர் கம்பெனிஸ்ல வந்து அவர் பேர் வந்து மார்க் கார்டோனா. ஸோ ஜாக் ரைடர் வந்து நிறைய வாட்டி டீஸ் பண்றாரு அவர் வந்து WWE வந்து ரிட்டர்ன் பண்ண போறாருன்னு. ஆனா ஒரு வாட்டி கூட அவர் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாரு. எல்லா ராயல் ரம்பிள் வரும்போது ஜாக் ரைடர் வந்து ஒரு டீஸ் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் ராயல் ரம்பிள் வந்து அவர் வரல இன்னும். ஆனா ராயல் ரம்பிள் 2025 வந்து ரொம்பவே மேசிவா இருக்க போது அங்க வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து நடக்கலாம். ஸோ WWE நினச்சா மார்க் கார்டோனா வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம் ராயல் ரம்பிள் 2025ல. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க அத்த சூப்பர் ஸ்டார் ராண்டி ஆர்டன். ஸோ எஸ் கைஸ், ராண்டி ஆர்டன் வந்து ராயல் ரம்பிள் 2025ல ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்கு. அவர் மென்ஸ் ராயல் ரம்பிளில் ரிட்டர்ன் பண்ணலனாலும் அவர் வந்து கோடி ரோட்ஸோட மேட்ச்ல வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த வைப்பர் ராண்டி ஆர்டன் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஒருவேளை ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ் அண்ட் கெவின் ஓவன்ஸ் மேட்ச்ல வந்தால் அவர் வந்து கெவின் ஓவன்ஸ் ஆர்கேவை போட்டு முடிச்சிருவாரு. அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ் மேலே வந்து டர்ன் பண்ணலாம், கோடி ரோட்ஸை கூட அட்டாக் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான அந்த ஃபியூட் வந்து ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ் கைஸ், ராண்டி ஆர்டனும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்க அதர் சூப்பர் ஸ்டார் யாருன்னா டாப் சிக்லர். ஸோ எஸ் கைஸ், டாப் சிக்லரும் வந்து ராயல் ரம்பிள் 2025ல வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் தான் TNA கூட இருக்காரு. எப்படி வருவாருன்னு கேட்டிங்கன்னா TNA அண்ட் WWE வந்து ஒரு கொலாபரேஷன் இருக்குது. ஸோ உமன்ஸ் ராயல் ரம்பிள்லாம் TNA சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து வந்திருக்காங்க நிறைய வாட்டி. மிக்கி ஜேம்ஸ் கூட வந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் மென்ஸ் ராயல் ரம்பிளில் வந்து TNAலேருந்து யாருமே வரல. WWE நினச்சா இந்த வாட்டி மென்ஸ் ராயல் ரம்பிளில் வந்து டாப் சிக்லரை வந்து கொண்டு வரலாம். அண்ட் இந்த வாட்டி வந்து டாப் சிக்லர் பெரிய சூப்பர் ஸ்டாராக வர போறாரு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க அத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னா எஸ் கைஸ், பீஸ்டின் கார்னட், பிராக் லெஸ்னர். நிறைய ஃபேன்ஸ் வந்து பிராக் லெஸ்னர் ரிட்டர்னுக்காக வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாங்க. பிராக் லெஸ்னர் வந்து WWE வந்து வரத்துக்கு இன்னுமே சான்ஸ் இருக்குது. ஏன்னா WWE வந்து நிறைய வாட்டி பிராக் லெஸ்னரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலேயே பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ராயல் ரம்பிள் 2025 வந்து இவ்வளோ மேசிவாக இருக்க போது அதில் வந்து பிராக் லெஸ்னரோட மசாலாவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே தெரிக்க விடும். பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னுக்கும் வந்து ராயல் ரம்பிள் 2025ல வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் கம்மியாக தான் இருக்குது. பர்சன்டேஜ்ல வந்து சொல்லணும்னா 20 to 25% வந்து பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க கடைசி சூப்பர் ஸ்டார் யாருன்னா த பீப்புள் சாம்ப், தி ஃபைனல் பாஸ், தி ஓன்லி பாஸ், த ராக். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ரா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து த ராக் வந்தாரு. ஆனா அவர் வந்து ஃபைனல் பாஸா வரல இன்னும். அண்ட் த ராக் வந்து ராயல் ரம்பிள் 2025ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் ரோமன் ரெயின்ஸை வந்து எலிமினேட் பண்ணலாம். ஒருவேளை ராக் வந்து ராயல் ரம்பிள் 2025ல வரலனா CM Punk வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடுவார். ஆனால் ராக் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நிறைய நியூஸ் அண்ட் சோர்சஸ் கூட சொல்கிறாங்க ராக் வந்து நம்பர் 31 கூட வரலாம். தன்னோட TKஓட பவரை யூஸ் பண்ணி ராக் வந்து நம்பர் 31ல வந்து வரலாம். 31லாம் எதுக்கு ப்ரோ, 30லேயே வந்தால் போதுமே. ஸோ எஸ் கைஸ், த ஃபைனல் பாஸோட ரிட்டர்ன் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ராயல் ரம்பிள் 2025ல.